அனைவருக்கும் வணக்கம். பாலமந்திர் பள்ளிகளில் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி கல்வியுடன் இணைந்த பல்வேறு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மார்ச் மாதம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை காண்போமா? முதலாவதாக வித்யாலயாவில் கேஜி பெற்றோர்களுக்கான ஹோம் விசிட் நடைபெற்றது. இதன் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களின் குடும்ப பின்னணி குறித்து தெளிவான புரிதலை பெற்றதுடன் வீட்டிலும் பள்ளியிலும் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுகளை அறிந்து கொள்ள உதவியாக இருந்தது. மார்ச் 6ஆம் தேதி பாலமந்திர் எம்என்சி பள்ளியில் நியூட்ரிஃபெஸ்ட் விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை நமது மாணவர்கள் பார்வையிட்டு உணவுகளை ருசித்து பெற்றோர்களிடம் உரையாடினர். இது விழிப்புணர்வையும் உட்சேர்க்கையையும் ஊக்குவித்தது. சத்தியமூர்த்தி பள்ளியில் ஒய்ஆர்ஜி கேர் ஃபவுண்டேஷன் சார்பில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் காசநோயின் காரணங்கள், அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறை குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். அடுத்ததாக மாணவர்களில் சமூக பொறுப்புணர்வை உருவாக்கும் அனுபவங்களை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் சுபாஷ் தேஷ்பாண்டே அவர்கள் நடத்திய பயிற்சியில் சத்தியமூர்த்தி பள்ளியின் உயர்நிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நமது நிறுவனத்தின் 77வது ஆண்டு விழா மார்ச் 10ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் வித்யாலயாவின் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பாரதிதாசன் பாடலுக்கு நடனமாடியும், சத்தியமூர்த்தி பள்ளி மாணவர்கள் கைபேசியை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து மேடையில் நடித்து காட்டியும் விழாவை சிறப்பித்தனர். மார்ச் 25ஆம் தேதி சத்தியமூர்த்தி பள்ளியில் பாலமந்திர் பள்ளியின் விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் போயிங் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நிறுவனத்தின் தலைவர்கள், செயின்ட் கோபைன் இந்தியா நிறுவனத்தின் CFO மற்றும் பாலமந்திர் குழுமத்தின் மாண்புமிகு பொதுச் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மார்ச் 28ஆம் தேதி சத்தியமூர்த்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு குறித்து உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு விளக்க உரை வழங்கப்பட்டது. யூகேஜி மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவும் மார்ச் 28ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மனநல ஆலோசகர் திருமதி பத்மா யோகேந்திரா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ்களை வழங்கியதோடு பெற்றோர் வழிகாட்டலின் முக்கியத்துவத்தை ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார். இறுதியாக BMRCCயை சேர்ந்த டாக்டர் பிந்து அவர்களால் நடுத்தர மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்காக த ஆர்கிடெக்ட் ஆஃப் யூ என்ற தலைப்பில் ஒரு பயிற்சி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி ஒரு கேரக்டர் லேபாக இருந்து வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள உதவுகிறது என விளக்கப்பட்டது. இவ்வாறாக மாணவர்களின் வளர்ச்சியும் சாதனைகளும் எங்களை பெருமைப்படுத்துகின்றன. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கான எங்கள் உறுதியை வெளிப்படுத்துகின்றன. வரும் மாதங்களிலும் இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகளுடன் மீண்டும் சந்திப்போம்.